ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு சொல்லி நான் ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கான எபிசோடில் ராகவ் அபி ஒருத்தர் பிரிய முடியாமல் ரொம்ப எமோஷனலாக நடந்துக்கிட்டது பார்க்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. நான் கூட மதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் விக்னேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் மதுவை ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த விமலை பார்த்ததுக்கப்புறம் நான் இறந்து போயிட்டேங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட காதலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானே ராகவ் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த மென்டல் குரூப் சரியான ஒரு சதி திட்டம் செஞ்சுட்டாங்க. அதை தான் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவும் காட்டியிருந்தாங்க. ஏன்னா ராகவ் அபிக்காக மது கிட்ட பேசுகிறாங்க. என்னால் அபியை விட்டுட்டு இருக்க முடியாது, இந்த விஷயம் அதாவது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. மதுவும் அந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நர்ஸ் நேரடியாக சொன்னால் தானே எல்லாரும் நம்புவாங்க. அதனால் அந்த விஷயம்லாம் பேசியிருக்காங்க. அதனால தான் ராகவ் கூட பக்கத்தில் பார்த்தா லாவணி அந்த ஷால் போட்டு மூடிட்டு உட்காந்ததுக்கப்புறம் நேற்று நான் உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டு பேசினதுக்கப்புறமும் பக்கத்தில் உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிட்டாரு. எல்லாமே சதித்திட்டம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா அந்த ஷால்குள்ளார பார்த்தா லாவணியாக உட்காந்துருக்குறாங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தா தான். ஏன்னா மதுவையும் விமலையும் ஒரு ரூம்குள்ளார போட்டு மூடிடுறாங்க முரளி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க பார்த்தா அபி போய் ரொம்ப கவலையாக அந்த பக்கம் நிற்கும் போது ஜன்னல் வழியாக மது அபின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அபி திரும்பி பார்க்கும்போது மது அங்கே இருக்கிறாங்க. அப்போ ராகவ் பக்கத்தில் கல்யாணம் பண்ணால் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது. இப்போ கதவை திறந்ததுக்கப்புறம் இந்தாண்ட பார்த்தோம்னா அபி, விமல், அதே நேரத்தில் மது, இவங்க 3 பேரும் பார்த்தோம்னா ஒடியாடுறாங்க. இங்கே கல்யாணம் நடக்க போது தாலியும் கையில் ராகவ் எடுத்துடுறாரு. தாலி கட்ட போகிற கடைசி மூமெண்ட் வரைக்கும் தான் நமக்கு இப்போதைக்கு ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கப்புறம் இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யார் யாரை ராகவ் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ராகவ் ஏற்கனவே கொதிச்சு போய் இருக்கிறார். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாமல் இப்போ எல்லாமே பொய் அப்படிங்கிற உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுன்னா ராகவ் அப்படியே சும்மா வானத்துக்கு பயங்கரமாக அடிக்கும் ஒரு ஆட்டம் ஆடிடுவார். ஆனால் இதுக்கப்புறம் அபி ராகவை நல்லாவே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா அபி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராகவும் ஸ்மார்ட்டாகவும் புரிஞ்சுக்கிறவங்க. அப்படிப்பட்ட அபி ராகவ மேலே சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட்டு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ரொம்ப பெரிய ஒரு குழப்பம் பண்ணி ஸ்டோரியே பார்த்தா ஒரு 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இதையாவது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் நாளைக்கான எபிசோடு அதிரடி சரவடியாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு செம்ம சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும்னு சொல்லி நான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன். அந்த ப்ரோமோவும் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணது மென்டல் குரூப் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதை இனிமேல் லேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோம்னா அஞ்சலியோட வளைகாப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் ஸ்டோரியை கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.